23வது ஸ்லோகம். ந அன்யம் ததஹ பத்ம பலாச லோஜனாத். நான்யம் தத பத்ம பலாச லோஜனாத். துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன. துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன. யஹ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா. யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா. ஸ்ரியஹ இதரைஹி அங்க. ஸ்ரியேதரைரங்க விமிர்க்யமானயா. விமிர்க்யமானயா. ஸ்ரியேதரைரங்க விமிர்க்யமானயா. ஸ்ரியஹ இதரைஹி விமிர்க்யமானயா. ஸ்ரியேதரைரங்க விமிர்க்யமானயா. நான்யம் தத பத்மபலாசலோஜனாத். துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன. யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா. ஸ்ரியேதரைரங்க விமிருக்யமானயா. ததஹ പരമ്പൊരുളിലേന്തല്ലാതയ്ക്ക് പത്മപലാസലോചനാത്. പത്മനാഭസ്വാമി കിട്ടേന്തല്ലാതയ്ക്ക് താമരക്കണ്ണനാന മഹാവിഷ്ണുവിലേന്ത് അന്യമായിട്ട് കഞ്ചന അന്യം വേറെ ഒരുത്തരെയും பார்க்கறதுக்கு சாதிக்காது. கஞ்சன அப்படின்னா ஆராதும் ஒரு ஆலயம். பத்மபலாசம் அப்படின்னா தாமர இதழ். லோஜனம் சொன்னா கண்ணு. தாமர கண்ணன் அப்படின்னு அர்த்தம். மகாவிஷ்ணுவா இருக்கிற தாமர கண்ணனிலேந்து அந்நியனான வேற ஒருத்தரையும் தே உன்னோடு துக்கச்சிதம் துக்கத்தை இல்லாம பண்ணறதுக்காயிட்டு துக்கத்தை வெட்டி முறிக்கிறதுக்காயிட்டு ந மிருகயாமி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சாதிக்கலை. அதுக்கான காரணத்தை இங்க சொல்லப்படுறது. இதரைஹி அடுத்தவாளெல்லாம் விமிருக்யமானயா தேடி தேடி நடக்கிற லக்ஷ்மி தேவி. ஹஸ்தகிரஹீத பத்மயா தாமரப்பூவை கையில வச்சு கறக்கீண்டு. ஸ்ரீயஹா அந்த லக்ஷ்மி தேவி என்ன பண்ணினா அப்படிங்கிறத சொல்லப்படுறது. யஹா மிருக்யதே. யஹா மிருக்யதே தேடி தேடி நடக்கிறது ஆரையாக்குமோ அப்படின்னாக்கா எல்லாரும் ஐஸ்வர்யத்துக்காயிட்டு லக்ஷ்மி தேவியை தேடி தேடி நடக்கிறா. லக்ஷ்மி தேவி ஆக்குமானா அந்த பத்மநாபனை தேடிட்டு நடக்கிறா. கையில தாமரப்பூவை கறக்கிண்டு பகவானோட ஹிருதயத்துல அந்த தாமரப்பூவில ஸ்தானம் பிடிச்சிருக்கா லக்ஷ்மி தேவி. ഭഗവാൻ മഹാവിഷ്ണുവെ ഭജിച്ചാനാ സർവദേവതകളും പ്രീതர்களாவா. സർവ ഐശ്വര്യങ്ങളും கிடைக்கும். പുരുഷാർത്ഥങ്ങൾ 4 മഹാവിഷ്ണുവെ ഭജിച്ചാ கிடைக்கும். அர்த்தார்த்தம் காமார்த்தம் தர்மார்த்தம் இப்படி இருக்கிற இஹலோக சௌக்கியத்துக்கான புருஷார்த்தங்கள் மட்டுமில்லை, மோட்ச சௌக்கியத்துக்கான மோட்சார்த்தமும் பகவான் நாராயணனை கூப்பிட்டானா கிடைக்கும். முமுட்சுக்களுக்கு தேவையான மோட்சார்த்தம் கூடியும் பகவான் நாராயணன் தரவே செய்வர். கைவல்ய பதவி, டாப் மோஸ்ட் பதவி, ஆனந்த ஸ்தானம் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் பலவிதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் கொடுக்கிற லக்ஷ்மி தேவி பகவானை விட்டு பிரியாம இருக்கா. யுகலோக சௌக்கியத்துக்காயிட்டும் பரலோக சௌக்கியத்துக்காயிட்டும் மோட்சத்துக்காயிட்டும் பகவான் நாராயணனையே சரணம் பிராபிக்கணும் பஜிக்கணும் அப்படின்னாக்கும் சுனீதி அப்படிங்கிற
உத்தானபாத ராஜாவோடு தர்மபத்னி துருவனோடு அம்மை புத்திரனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருபத்தி 4வது ஸ்லோகம். மைத்ரேயர் விதுரருக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூ பண்றார். அதனால மைத்ரேய உவாஜா ஏவம் சம்ஜல்பிதம் மாதுஹு ஆகர்ண்ய அர்த்த ஆகமம் வஜஹ. ஏவம் சம்ஜல்பிதம் மாதுராகர்ண்ய அர்த்தாகமம் வஜ. संनियम्य आत्मना आत्मानं निश्चक्राम पितुः पुराद. संनियम्यात्मनात्मानं निश्चक्राम पितुः पुराद. ஏவம் சஞ்சல்பிதம் மாதுராகர்ண்யர்த்தாகமம் வஜ. சந்நியம்யாத்மனாத்மானம் சம்நியம்ய ஆத்மனா ஆத்மானம் சந்நியம்யாத்மனாத்மானம் நிச்சக்ராமபிது புராத். மாதுஹு சுனீதி அப்படிங்கிற அம்மாவோடு சம்ஜல்பிதம் நல்ல உபதேசங்களை, ஜல்பிதம் சொன்னாக்கா புலம்புறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சங்கடத்தால சுனீதி பலரும் சொல்லி புலம்பினா அப்படின்னாலும் இங்க துருவனுக்கு உபதேசம் பண்றத சம்ஜல்பிதம் நல்ல நல்ல உபதேசங்களை நன்னா கொடுத்தா, அதனாலேயாக்கும் சம்ஜல்பிதம் அப்படின்னு சொன்னது. சங்கடப்படாதே குழந்தை, பகவானோடு பாதத்தை சரணடைஞ்சுக்கோ, உனக்கு அப்பாவோட மடியிலையும் உன்னத ஸ்தானங்களிலையும் இருக்கிறதுக்கு சாதிக்கும். உன்னோடு முன்னோர்கள் எல்லாம் அப்படி பகவானை கூப்பிட்டு நல்ல நல்ல பொசிஷன்ல இருந்தவாளாக்கும் இப்படின்னு இருக்கிற சம்ஜல்பிதம் நல்ல நல்ல உபதேசங்களை ஏவம் இப்படியெல்லாம் அர்த்த ஆகமம் நல்ல மீனிங்ஃபுல்லான வஜஹா வாக்குகள் அம்மையான சுனீதி துருவனுக்கு சொன்னா அத ஆகர்ணியா காது கொடுத்து கேட்டுட்டு ஆத்மனா ஆத்மானம் தன்னோட புத்தியால மனச சம்நியம்யா கண்ட்ரோல் செஞ்சு நிப்பாட்டிட்டு அர்த்த ஆகமம் அர்த்தாகமம் நினைச்ச காரியம் நடத்தித்தர அம்மாவோடு நல்ல உபதேச வாக்குகளை நன்னா கேட்டுட்டு புத்தியால மனச நன்னா கண்ட்ரோல் செஞ்சுட்டு அழுகைய அடக்கி நிப்பாட்டிட்டு துக்கத்தை அடக்கி நிப்பாட்டிட்டு சௌமிய பாவத்தோடு கூடிட்டு சமபாவனையோடு கூடிட்டு பிதுஹு புராத் அப்பாவோடு அந்த ராஜ கொட்டாரத்திலேருந்து நிச்சக்ராமா அந்த ராஜ்யத்திலேருந்தே வெளியில யாத்திரையானான் துருவன். ராஜ்யம் விட்டு வனத்துக்கு யாத்திரையானான். 5 வயசு பாலகனான உத்தானபாதனோடு சீமந்த புத்திரனான சுவயம்புவ மனுவோடு பேரக்குட்டியான சுனீதி புத்திரனான துருவன். இருபத்தி 5வது ஸ்லோகம். நாரதः தது உபாகர்ண்ய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம். நாரதஸ்ததுபாகர்ண்ய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்ධனி அகக்னேன பாணினா प्राह विस्मितः. स्पृष्ट्वा मूर्धन्यगग्नेन पाणिना प्राह विस्मिता. नारदस्तदुपाकर्ण्य
ജ്ഞാത്വാ തസ്യ ചികീർഷിതം സ്പൃഷ്ട്വാ മൂർധന്യഗഗ്നേന പാണിനാ പ്രാഹ വിസ്മിതാ. மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 24, 25 ஸ்லோகங்கள் வழி. அதுக்கப்புறமா துருவனோடு அம்மை துருவன்கிட்ட சொன்ன வாக்குகளை கேட்டுட்டு அந்த துருவராஜகுமாரன் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத சொல்றார். அம்மாவோடு அன்பான வார்த்தைகளை பூர்ணமா காது கொடுத்து கேட்டு கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு கேட்டு அந்த துருவராஜகுமாரன் நாராயணனை பஜிக்கிறதுக்காயிட்டு ராஜ கொட்டாரத்திலேருந்து இறங்கி போனான். போயின்னு இருக்கிற வழியில துருவன் நாரத மகர்ஷிய பார்த்தார். நாரத மகர்ஷி துருவகுமாரன் கிட்டேந்து எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுண்டு ஆச்சரியத்தோடு கூடிட்டு அந்த துருவனோடு உச்சந்தரையில கை வச்சுண்டு மனசுக்குள்ள இப்படி நினைச்சுண்டார். அத்தனையுமாக்கும் இந்த 24, 25 ஸ்லோகங்கள். வேண்ட டைமில வேண்ட ஸ்தலத்தில பகவல் யாத்திரை நடத்துறதுக்கான சமயம் வந்து சேர்ந்தானா குரு ரூபத்தில் நாரத முனி பக்தர்களோடு முன்னால பிரத்யட்சமாவர். பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற திருடமான வைராக்கியம் துருவனுக்கு உண்டாச்சு. திருடமான அந்த வைராக்கியம் வழியாக்கும் சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிறது உண்டாகிறது. സ്വാർത്ഥതയ്ക്കായിട്ടല്ലാതെക്ക് ചെയ്യற കർമ്മമാക്കും സന്യാസ കർമ്മം, ഉലക നന്മയ്ക്കായിട്ട് ചെയ്യற കർമ്മമാക്കും സന്യാസ കർമ്മം. അത് ശ്രേഷ്ഠமான കർമ്മമാക്കും. ലൗകിക കർമ്മங்களை சந்நியசிக்கிறது அப்படின்னா வேண்டான்னு வச்சுட்டு பகவல் யாத்திரை நடத்துறவாளோடு முன்னால நாரத மகர்ஷி வந்து சேருவர். அப்படியாக இங்க துருவனோடு முன்னாலேயும் நாரத மகர்ஷி வந்து நின்னுட்டார். நாரத மகர்ஷி பகவானை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறவாளோடு முன்னால வந்து சேர்ந்துட்டு அவளுக்கு தேவையான உபதேசங்கள் எல்லாம் கொடுப்பார். பக்தர்களை பகவானுமாயி கூட்டி சேர்க்கிறது நாரதர் தான். பகவத் நாமங்களை இந்த உலகத்துல பிரச்சாரணை பண்ணுற பகவத் தத்துவங்களை எல்லா இடத்திலையும் சொல்லி பரப்புற அத்தனை பேரும் நாரதர்கள் தான். இந்த உலக நன்மை செய்யறதுக்கு நாரதருக்கு பெரிய பிரியமாக்கம் உள்ளது. பாகவத தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை தெரிஞ்சுண்டு பகவத் விஷயங்களை அடுத்த வாளுக்கு சொல்லி கொடுக்கிறவா அத்தனை பேரும் நாரதர்கள் தான். நாரம் அப்படின்னா ஞானம், அதானது ஆத்ம ஞானம். நாரம் ததாதி இதி நாரதஹா. அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்காக்கும் நாரதன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்ம ஞானம் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு பேராக்கும் நாரதன் அப்படின்னு சொல்லப்படுறது. நாரம் ததாதி இது நாரதஹா. அப்படி நாரதர் துருவனோடு முன்னால வந்து சேர்ந்தார். கஷ்டங்கள் அனுபவிக்கிறவா, பாவம் செய்யறவா, நன்மை செய்யறவா, இப்படின்னு பட்சபேதம் இல்லாதக்கு ஓடி ஓடி நடந்து எல்லாரையும் துவைத பாவமா இருக்கிற அஜ்ஞான கடலிலேந்து அத்வைத பாவமா இருக்கிற ஞான கடலுக்கு எத்திக்கிறது பகவானேயான அந்த நாரதராக்கம். துருவன் அப்படிங்கிற பிஞ்சு பாலன் பகவானை தபசு செஞ்சு பிரத்யட்சப்படுத்துறதுக்கு யாத்திரையானோன பகவானோட பிரேரணையால நாரத மகர்ஷி ஞான திருஷ்டியால அதை தெரிஞ்சுண்டார். அவரு துருவனுக்கு தேவையான உபதேசங்கள் கொடுக்கறதுக்காக துருவனோடு முன்னால வந்து சேர்ந்தார். துருவன் பகவத் தரிசனம் நடத்துறதுக்கு யோகியதை இருக்கிறவன் ஆக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக, அப்படி டெஸ்ட் பண்ணி உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நாரதர் துருவனுக்கு பல பல உபதேசங்கள் கொடுத்து அந்த முயற்சியிலேருந்து திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றார். ஏது நாமம்
ചൊല്ലിണ്ടാക്കും തപസ് ചെയ്യണം അപ്പടിനും എപ്പടിയാക്കും അതികഠിനமான തപസ് വഴി ഭഗവാനെ ദർശിക്കാൻ സാധിക്കും അപ്പടിനും നാരദ മഹർഷി ധ്രുവനുക്ക് ഉപദേശിച്ചാர். நாரதஹா அந்த நாரத மகர்ஷி ததுபாகர்ணிய ധ്രുവൻ വനத்துக்கு தபசு செய்யறதுக்கு கிளம்பியாச்சு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுட்டு பிஞ்சு பாலனாக்கும்னா கூடயும் ധ്രുവൻ 71.43 சதுர்யுகங்கள் பிரபஞ்ச பரிபாலனம் செய்யறதுக்கு எபிலிட்டி இருக்கிற சுவயம்புவ மனுவோடு 72 சதுர்யுகங்கள் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி பண்ணின சுவயம்புவ மனுவோடு பேர குழந்தையாக்கும் அப்படின்னு நாரத மகர்ஷிக்கு தெரியுமே. நாரதர் ധ്രുവനോട് அந்த வனயாத்திரையை கேட்டு தெரிஞ்சுண்டு தஸ்யா அந்த ധ്രുവനോട് சிகீர்ஷிதம் தபசு செஞ்ச பகவானை பிரத்யட்சப்படுத்தணும் அப்படிங்கிற ധ്രുവനோடு ஆசை ஞாத்வா தெரிஞ்சிட்டு நொடி இடையில ധ്രുവனுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார் நாரதர். பகவானோடு அம்ச அவதாரமாய் ஆன நாரதராக்கும் அங்க வந்து சேர்ந்தது. பரமமான சத்தியத்தை புத்தியால கண்டறிஞ்ச ஆத்மஞானியான நாரதர். ஆத்மஞானம் அப்படிங்கிறது நிரந்தரமான பிரபஞ்ச விஷய வைராக்கியம் அப்படிங்கிறதாக்கும். அகம் ஜனன பாபம் அகக்னேனா அப்படின்னா பாபம் இல்லாம பண்ணற நாரதனோடு பாணினா கைகளால மூர்தனி சிரசில ஸ்பிருஷ்டுவா ஸ்பர்ஷிச்சு ஆசீர்வாதம் செஞ்சார் நாரதர். உனக்கு நன்மை உண்டாகட்டும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சிரசில கையை தொட்டு அனுகிரகம் பண்ணினார். விஸ்மிதா എന്നിട്ട് ஆச்சரியத்தோடு கூடிட்டு நாரத மகர்ஷி ധ്രുവன் கிட்ட பிராஹா இப்படி சொன்னார். இருபத்தி ஆறாவது ஸ்லோகம். அஹோ தேஜஹ க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம். அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம். பாலஹ அபி அயம் ஹ்ருதா தத்தே யத் சமாதுஹு அசத்வஜஹ. பாலோப்யயம் ஹ்ருதா தத்தே யத் சமாதுரசத்வஜ. அஹோ தேஜ க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமிருஷ்யதாம். பாலோப்யயம் ஹ்ருதா தத்தே யத் சமாதுரசத்வஜ. நாரத மகர்ஷி இப்படி நினைச்சுண்டு இப்படி சொன்னார். அஹோ அதிசயம்தான் இது. க்ஷத்ரியனோடு அபிமான போதம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு. சித்தியோடு ஷார்ப்பான வாக்குகளை கேட்டுட்டு இந்த குழந்தைக்கு கூடியும் அதை தாங்க முடியலையே. அதுக்கப்புறம் அவரு குழந்தைகிட்ட இப்படி சொன்னார். அஹோ அதிசயம்தான் இது. தேஜஹா ரொம்ப ஜாஸ்தியான சைதன்யம் இருக்கிற க்ஷத்ரியாணாம் க்ஷத்ரியர்களோடு ரொம்ப ஜாஸ்தியான தேஜஹா தேஜஸாக்குமே இந்த குழந்தைக்கு இருக்கு. மானபங்கம் அவமானம் அப்படிங்கிறது சுருஜி அப்படிங்கிற சித்தி இன்சல்ட் பண்ணினதுனால அவமானம் வந்துடுத்து இந்த குழந்தைக்கு. அந்த அவமானம் அப்படிங்கிற போதம் இந்த குழந்தைக்கு கூடயும் வந்துடுத்தே. அமிருஷ்யதாம் கொஞ்சம் கூட தாங்க முடியாத மானபங்கத்தை கொஞ்சம் கூட தாங்க முடியாத க்ஷத்ரியர்கள் அப்படி இருக்கிற க்ஷத்ரியர்களோடு சோரையில பிறந்த இந்த குழந்தைக்கும் என்னொரு தேஜஸாக்கும். சித்தி அவமானப்படுத்திட்டும் தளராதக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வைராக்கியத்தோடு கூடிட்டு பகவானை கூப்பிடுறதுக்கு இந்த குழந்தை இறங்கி நடந்திருக்கே. நல்ல சுபாவம் உள்ள அம்மையான சுனீதி நல்ல உபதேசங்களை கொடுத்தாக்கும் குழந்தைய பகவத் யாத்திரைக்கு அனுப்பினது. சித்திட்ட எல்லா விதத்தில இருக்கிற தேசியத்தையும் காட்டக்கூடாது அப்படின்னும் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. அதனால சித்திட்ட இருக்கிற எல்லா விரோதத்தையும் வேண்டான்னு வச்சுட்டு பகவானை பார்த்துதான் ஆவேன் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டு அந்த பகவானை பார்க்கிற வைராக்கிய பாவத்தோடு கூடிட்டு தன்னந்தனியா கொடுங்கானனத்துக்கு பிரவேசனம் செய்யறதுக்கு ரெடியான அந்த குழந்தை
நாரதமுனி குழந்தை துருவனோடு தேஜஸ் இருக்கிற முகத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு தன்னைத்தான் மனசுல நினைக்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். பாலஹா அபி, ரொம்ப சின்ன பாலனாயிட்டு கூடியும் இത്രയും அவமான போதம் அப்படிங்கிறது உண்டாயிடுத்தே. க்ஷத்ரிய குணம் நன்னா பிரகடனப்படுறதே இந்த குழந்தையில. அயம் ஹிருதாதத்தே, இந்த குழந்தையோடு ஹிருதயத்துல க்ஷத்ரியர்களோடு குணத்தை சேர்த்து பிடிச்சுட்டு இருக்கு. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா, சமாதுஹு, அம்மாவுக்கு துல்லியமான அம்மை மாதிரியே நினைக்க வேண்டின சித்தியோடு அசத்வஜகா, துஷிச்ச வாக்குகள் அதை கேட்டுட்டு அவமானப்பட்டு நிற்கிறது இந்த குழந்தை. அந்த துர்வாக்குகள் கேட்டுட்டு அவமானத்தோடு கூடிட்டு அது தாங்கிறதுக்கு திராணி இல்லாதக்கு பகவான சரணம் பிராபிக்கிறதுக்கு பகவல் யாத்திரைக்கு இறங்கி புறப்பட்டிருக்கு இந்த குழந்தை. பகவல் யாத்திரை இந்த குழந்தை நடத்துறதே அப்படின்னு 5 வயசு பாலகனான இந்த குழந்தைக்கு பகவல் யாத்திரை நடத்துறதுக்கு தோணிட்டே அப்படின்னு நாரதர் ஆச்சரியப்பட்டார். சத்திரிய வம்சத்துல சுவயம்புவ மனுவோடு பேர குழந்தையும் சுவயம்புவ மனுவோடு புத்திரனான உத்தானபாதனோடும் சுனீதியோடும் புத்திரனான இந்த குழந்தை சத்திரியன் அப்படிங்கிற சத்திரிய வீரியம் இருக்கிற அந்த குழந்தை மன திருடதையோடு கூடிட்டு வைராகிய பாவத்தோடு கூடிட்டு பகவானை கண்டுதான் ஆவேன் அப்படிங்கிற வைராகிய பாவத்தோடு கூடிட்டு இப்படி கிளம்பிடுத்தே அப்படின்னு நாரதர் நினைக்கிறார். நாரத உவாஜா 27வது ஸ்லோகம். ந அதுனா அபி அவமானம் தே சம்மானம் வா அபி புத்ரகா லட்சயாமஹ குமாரஸ்ய சக்தஸ்ய क्रीडना आदिषु नादूनाप्यवमानं ते सम्मानं वापि पुत्रका लक्षयाम कुमारस्य सक्तस्य क्रीडनादिषु. 27வது ஸ்லோகத்திலிருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் நாரதர் குழந்தையான துருவன் கிட்ட பலதும் சொல்லி துருவனோடு அந்த மன உறுதியை டெஸ்ட் பண்றார். நாரதர் சொன்னார், விளையாட்டு பொருள்களுமாயிட்டு விளையாடிண்டு நடக்கிற சின்னஞ்சிறு பாலகனாக்கும் நீ உனக்கு ஏதாவது ஒரு மானஹானி வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கல. அப்படியே மானஹானி வல்லதும் இருக்கு அப்படின்னா அது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்மபலமாயிட்டு உண்டானதாக்கும் அப்படிங்கிறத நினைச்சு சமாதானப்படு. பிராராப்த ஜன்யமாயிருக்கிற சர்வமும் ஈஸ்வர நிச்சயமாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இருக்கிற புத்திமான் துக்கிக்கிறதில்லை. அம்மையோடு உபதேச பிரகாரம் நீ பகவான் நாராயணனை தியானிக்கிறதுக்கு ரெடியா கிளம்பி இருக்காய். அந்த பகவான் ஈஸியா ஒன்றும் ஆருக்கும் பார்க்கறதுக்கு சாதிக்காத சக்தியாக்கும். எப்பவும் சர்வ சமயத்திலையும் பகவானையே நினைச்சுட்டு இருக்கிற முனிகளுக்கு கூடியும் எத்தனையோ ஜென்மங்கள் பிரயத்னப்பட்டுட்டு கூடியும் பகவத் பாதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. அதனால நீ இந்த பிடிவாசி வெடிஞ்சு கொட்டாரத்துக்கு திரும்பி போ. உனக்கு இப்போ 5 வயசு தான் ஆச்சு. கொஞ்ச நாள் விளையாடு. அதுக்குள்ள கொஞ்சம் பிராயமாயி அதாவது காலகட்டங்கள் எல்லாம் கடந்து நன்ன வயசாகிற காலத்துல பகவானை பிரசாதிப்பிக்கிறதுக்காயிட்டு வனத்துக்கு வானப்பிரஸ்தம் போ. சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அதெல்லாம் அவாவா செஞ்ச கர்மபலமாக்கும் அப்படின்னு நினைச்சு சமாதானம் அடைஞ்சுட்டு இருக்கிறவன் சம்சார சாகரத்தை
தரணம் செய்யவே செய்வன். அதனால இப்போ இந்த சின்னஞ்சிறு பாலகனாயிருக்கிற நீ வனத்துக்கு போய் தபசு இருக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு நாரதர் சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். 27வது ஸ்லோகத்துல நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். புத்திரகா, ரொம்ப ரொம்ப பிரியமாயிருக்கிற குழந்தை புத்ரா அப்படின்னு பாசத்தோடு கூடிட்டு நாரத மகர்ஷி துருவனை கூப்பிடுறார். தபசு செய்யறதுலேருந்து துருவனோடு மனசை மாத்துறதுக்கு பலவிதமான முயற்சிகளையும் பண்றார் நாரதமுனி. அதுனா அபி, இந்த சின்ன குழந்தை பருவத்துல தபசு செய்யாதக்கு விளையாட வாக்கும் நீ வேணாம். கிரீடனா ஆதிஷு, விளையாட்டு விஷயங்கள் தொடங்கினதுல சக்தஸ்யா, கூடுதல் அட்டாச்மெண்ட் உண்டாக வேண்டின பிராயமாக்கும். இது குமாரஸ்யா, காம விசாரங்கள் இல்லாத பிராயமாக்கும். உன்னோடு 5 வயசு தானே தே உனக்கு உள்ளது. உனக்கு இந்த சின்ன பிராயத்துல அவமானம் வா சம்மானம் வா, அவமானமோ பகுமதியோ ந லட்சயாமா, நினைக்க வேண்டின அவசியமில்லை. உனக்கு இல்லாத விளையாட்டு மைண்டு இந்த உலகத்துல வேற யாருக்கும் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் விளையாடி விளையாடி நடக்கணும்னு நினைக்கும். உனக்கு ஒருத்தனுக்கு தான் அந்த விளையாட்டு புத்தியே இல்லை. உனக்கல்லாதக்கு வேற ஒரு குழந்தைகளுக்கும் இந்த சின்ன பிராயத்துல அவமான சிந்தையோ பகுமான சிந்தையோ இருக்காது. ஆசைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசானாதான் உண்டாகும். பெருசானா மட்டும்தான் நினைச்சது கிடைக்காத வேதனையும் ஆராதும் இன்சல்ட் செஞ்சானா அவமானமும் எல்லாம் உண்டாகும். விளையாடுறது மட்டும்தான் குழந்தைகளில் இருக்கிற சாதாரண புத்தி. அந்த விளையாட்டுல அட்டாச்மெண்ட் தான் குழந்தைகளுக்கு இருக்கும். விளையாடுறதுக்கு சாதிக்காம வரத்துதான் குழந்தைகள் சங்கடப்படுவா. எந்த அளவுக்கு விளையாடுறாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. அதனால சொஸ்ததையும் கிடைக்கும். உனக்காக்குமானா விளையாடணும் அப்படிங்கிற தோணல் குடியும் இல்லாதது என்ன ஆச்சரியப்படுத்துறது.